வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கிறோம். எளிய முறை காயக்கல்பம் அந்த பயிற்சியின் பலன்கள் பற்றி வெகுவாக நாம் தெரிந்து கொண்டோம். அவ்வாறு தெரிந்து கொண்ட போது மனிதனுக்கு 5 அவஸ்தைகள் நீங்கும் என்பதை கொடுத்திருக்கிறார். நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு என்று சொல்லக்கூடிய இந்த 5 அவஸ்தைகளிலிருந்து மனிதன் விடுபட்டு நலம் பெறுவதற்காக இந்த இரகசிய பயிற்சி காயக்கல்பம், எளிய முறை காயக்கல்பம் காலையில் 5 நிமிடம், மாலையில் 5 நிமிடம் மன்றத்தில் இணைந்து நாம் தெரிந்து கொண்டு பயிற்சியை நலமுடன் செய்தால் இந்த அவஸ்தைகள் நீங்கும் என்பதை குரு அவர்கள் கூறுகிறார். நரை என்று சொல்லும்போது நாம் நரையை கண்டால் ஒரு துரையை கண்ட மாதிரி என்று நினைக்கிறோம். ஆனால் அவ்வாறு இல்லை. வாரியார் சாமிகள் அவருடைய சொற்பொழிவில் கூறுகிறார், யமன் விடும் லாயர் நோட்டீஸ் அது என்று குறிப்பிடுவதை நாம் சிந்திக்க வேண்டும். அதேபோல் நமக்கு அந்த சினிமா பாடலில் கூட பட்டுக்கோட்டை அழகிரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லும் அந்த பாட்டு, காதோறும் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது என்று கூறியிருப்பதை சிந்திக்க வேண்டும். ஆக நரை சீக்கிரமாக வராமல் நமக்கு தடுத்தாட்கொள்வது காயக்கல்பம் என்கிற பயிற்சி தான் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். திரை என்று சொல்லும்போது கண் பார்வைதான் திரை என்று கூறப்படுகிறது. ஆக விவேக் கூட சில படங்களில் சொல்லுவதை பார்க்கிறோம், ஃபோக்கஸ் போயிடுச்சு என்று சொல்லுவார். ஆக அந்த கண் பார்வை என்பது மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு. கண்தான் 82% ஜீவகாந்தத்தை, உயிராற்றலை நமக்கு செலவு செய்வதாக இருக்கிறது. ஆக கண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த பயிற்சியை நாம் எளிய முறை காயக்கல்ப பயிற்சியை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். இந்த பலன்கள் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடியது காயக்கல்ப பயிற்சி, இது கண்கள் நன்றாம் என்று கூறியிருப்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பிணி. பிணி என்றால் நோய். பரம்பரை வியாதியும் நீக்கக்கூடியதாக, படிப்படியாக நீக்கக்கூடியதாக, நம்முள்ளிருந்து அவற்றை அகற்றுவதாக இருக்கக்கூடியது இந்த எளிய முறை காயக்கல்ப பயிற்சி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூப்பு என்று சொல்லும்போது வயதாவது, அந்த வயதோ செல்லும் வாலிபம் நிலைக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இளமைக்கு விருந்து, இது முதுமைக்கு மருந்து என்பதாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சியை நாம் தெரிந்து கொண்டு செய்தால் முதுமையை தள்ளி வைக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சாக்காடு என்று சொன்னால் ஒரு மரக்கதுவோ அல்லது பலகையோ நாம் மழையில் நனையும்படி விட்டுவிட்டால் நாள்பட இருக்கும்போது அது ஆத்து போச்சு என்றும் அது எதற்கும் பிரயோஜனப்படாது என்பதாகவும் அவர்கள் சொல்லுவார்கள், மூத்தவர்கள். அது ஏன் என்று சொன்னால் அந்த மரம் அதற்கு மேல் எதற்கும் உதவாது என்பதாக வருகிறது. இதைத்தான் சாக்காடு என்கிறோம். இந்த சாக்காடு என்பது நம் உடலுக்கு வராமல் தடுப்பது காயக்கல்ப பயிற்சி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக எளிய முறை காயக்கல்பம் என்ற இந்த பயிற்சி காலையில் 5 நிமிஷம், மாலையில் 5 நிமிஷம் இரகசிய பயிற்சியாக மனவளக்கலை மன்றத்தில் சொல்லிக் கொடுக்கும் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு நாம் செவ்வனே செய்து வந்தால் இந்த 5 அவஸ்தைகள் என்று சொல்லக்கூடிய நரை, திரை,
பிணி, மூப்பு, சாக்காடு என்று சொல்லக்கூடிய இந்த 5 அவஸ்தையிலிருந்து மனிதன் விடுபடுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை கூறும் குருவை பற்றி கொள்வோம். குருவின் பயிற்சியை எடுத்துக்கொள்வோம். செவ்வனே செய்து வாழ்விலை வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இதுகாரும் செவிமடுத்த உங்களுக்கும் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.